இனி நம்ம பேச போறது எல்லாமே யூடியூப்ல 2026 முடிவு வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் நாங்க தோத்துட்டா பேசிக்கலி உங்களுக்கு வந்து பாபா வாகா, நாஸ்ட்ராடமஸ் இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபா வாகா கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க தான் அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றவங்க. 2026க்கு இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஏஐ வந்து நம்மள ஃபுல்லி டேக் ஓவர் பண்ணிரும், ஹியூமன்ஸை வந்து ஃபுல்லி டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மோரோவர் அவங்க என்ன 2026ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆக்சுவல் வார் இல்ல, மேபி சைபர் அட்டாக், ட்ரோன் மூலியமா அட்டாக் பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு இந்த டெர்மினேட்டர் படத்துல வருமே அந்த மாதிரியா? மேபி அப்படி கூட இருக்கலாம். இல்லாட்டி நம்ம கமலாசன் அனுப்பி கூட பேச சொல்லலாம். அதுக்கு வாரே பரவாயில்ல. ஆனா நான் இதுல படிச்சதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன படிச்சேன்னா, பழைய லீடர்கள் எல்லாம் வந்து விழுந்துருவாங்க, புது புது பவர்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் ஆகும். இது நம்ம பாசிட்டிவா பார்த்தோம்னா தளபதி வர்றதை பத்தி சொல்லலாம். லியோட்டு வராது, தோத்தாலும் ஒரு படம் பண்ணுவாரு, ஜெயிச்சாலும் ஒரு சிஎம் ஆயிருவாரு. சோ எப்படியும் இது வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். யாரு ஜெயிப்பா? சினிமாலயும் சரி, பொலிட்டிக்ஸ்லயும் சரி, உங்களோட கமெண்ட்ஸை டிராப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட புது கெஸ்டான நம்ம அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். என்னது என்ன மாதிரி இன்னொருத்தர் பேசுறாரு? நீங்க சொல்லுங்க, உங்களோட 2026 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனாவா இருக்கட்டும், இல்ல 2026ல இதான் ரிசல்யூஷன் சொல்லி இதெல்லாம் செய்ய போறீங்க, ஏதாச்சும் பிளான் இருக்கா? இன்னொரு பையன் இருக்கா அம்பி, அவன் தானா நல்லா ஸ்வீட்டா பேசுவான், கூப்பிடுங்க அவரை. சொல்லுங்கண்ணா. ஜனநாயகர் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. இன்னொரு ரெசல்யூஷன் வந்து ரொம்ப செலவாச்சு இந்த வருஷம் எனக்கு. அதனால அடுத்த வருஷம் எப்படிச்சும் ஒரு சுகர் மம்மியை பிடிச்சி பிரமாண்டமா ஃப்ரீயா செலவு பண்ணலான்னு இருக்கேன். வேற ஏதாச்சும்? சில பேர்த்தோட உறவுகளை அத்தோட அழிக்க வேண்டியதாக ஒரு ரெசல்யூஷன் இருக்குன்னு. உறவுகள்ல ஒரு உறவை சும்மா லைட்டா தெரிஞ்சும் தெரியாம அப்படி சொல்லுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பெயிண்ட் அவர் தேய்ச்சி விட்டு என் மூஞ்சில் பூசி விட்டு போயிடுவாரு. ஒரு வாட்டி நான் அதை கழுவு போகும்போது ஆளுங்க நான் கழுவுறத பார்த்துட்டு இவன் தான் தொடச்சிக்கிட்டான் அப்பயே சொல்லிட்டு எல்லாம் ஏமேல் பள்ளியை போட்டாங்க. அந்த நபரோட உறவு மட்டும் இல்ல, அவன் கையும் சேர்த்து விட்டுருக்கணும். கையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, வாளு, அதை அறுத்து விடணும். நீங்க ஏன் குண்டியா இருக்க கூடாது? குண்டி எடுத்தீங்கன்னா பேர மாட்டார்ல இனிமேல். தெரியல, மூஞ்சில கக்கூஸ் மாதிரி தெரியுது போல பூசி விட்டு போறது. 2026ல தான் நான் கடைசியா வேலை செய்யற வருஷமா இருக்கும். பேப்பர் போடுறது உறுதி, ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அடுத்த வருஷம் அஞ்சடி யங்ஸ்டர்ஸ் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வைப்போம்டா. இன்னொன்னு என்னன்னா, 2026 ஆரம்பிக்கிறது வந்து நான் நிறைய தியேட்டருக்கு போலாம்னு நினைச்சேன், தியேட்டர்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க படம் பாத்தீங்களான்னு கேட்க கூடாது. கோக்கி குமார் சொல்லுங்க. சொல்றது மட்டும் கேட்கணும், நல்ல பேசினா வெட்டி விடுவேன். என்னோட முதல் ரீசொல்யூஷன், அடுத்த வருஷம் எனக்குன்னு சொந்தமா ஏதாவது ஒண்ணு வாங்கணும். நான் எனக்குன்னு சொந்தமா வாங்கின ஒரு எசெட்னு ஒண்ணு இல்ல. ரெண்டாவது ரெசல்யூஷன் வந்து இந்த இளவெடுத்த வேலை, இந்த 95 ஜாப் வேலையை வந்து வெளியாக்கணும். மூணாவது விஷயம், கரெக்டா 11:59க்கு கக்கா போயிட்டு வெளியாயிடணும். 12 மணிக்கு வெளியாகும் போது என் வயிற்றுல போன வருஷத்தோட கக்கா இருக்கக்கூடாது. 2025 ஷிட்ட 11:59 எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு 2026ல ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க அப்படின்றாரு. அவர் கக்கா போனாரா இல்லையான்றதுக்கான ஆன்சரை நாங்க அடுத்த வீடியோல கொடுக்குறோம். அதுக்கு நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லியோடாஸும் குக்கி குமார் வந்துட்டு நீங்க 2 பேரும் 9 to 5 ஜாப்பை குவிட் பண்ணலான்னு சொன்னீங்க. ஆனா அடுத்த வருஷம் நான் வந்து 9 to 5 ஜாப்பை ஜாயின் பண்ணலான்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த 9 to 5 ஜாப்ல நான் வந்து சம்பாரிச்சு முதல்ல கெல்வின் கிளைன் சட்டி வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பூசிட்டு வாங்க, ஆயில் டாக் சர்வீஸ்லாம் வந்துட்டு நான் தனியா பண்றேன். சோ அதெல்லாம் வந்துட்டு பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. அடுத்து வந்து என்னன்னா, பாடி கவுண்ட் வந்துட்டு இந்த வருஷம் நான் அதிகரிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் நான் வந்து கம்மி பண்ணணும்னு இருக்கேன். சொல்லி அப்ப இந்த வருஷம் உங்களோட பாடி கவுண்ட் எத்தனை? மேபி ஒரு 172. 2026ல வந்து are you willing to do extra 3 hours or never get a promotion? அரசாங்க ரூல்ஸ் படி ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அது தாண்டி நீங்க வேலை வாங்கினீங்கன்னா அதுக்கு பேரு அடிமைத்தனம். அதனால அவங்களுக்கு எல்லாம் கருட படி தண்டனைகள் கொடுக்கப்படும். சரி சொல்லுங்க, நீங்க இப்ப எக்ஸ்ட்ரா 3 hour வேலை போறீங்களா இல்ல ப்ரொமோஷன் வேணாம்னு போறீங்களா? நம்ம செய்யற வேலைக்கு ப்ரொமோஷன் கிடையாது, அதனால 3 ஹவரும் இல்ல, ப்ரொமோஷன் இல்லாம வேலை செய்ய வேண்டியதான். எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா வேலை செய்யறதே பெரிய விஷயம் தான். நீங்க 2 பேரும் பதில் சொன்னா மட்டும் போதும். இந்த கேள்வியை நானும் அவரும் ஸ்கிப் பண்றோம். ஓ புரியுது. காலையில 5 மணிக்கு எழுப்பீங்களா இல்ல
2026ல டிராவல் பண்ணுவீங்களா நிறையா? 5 மணிக்கு தம்பி எந்திரிவான், அதான் நானும் எந்திரிவேன். தம்பி கோவக்கார அடிச்சா பட்டுன்னு துப்புறான காரி இப்பெல்லாம் கட்டி துப்புறான். டேய் உன் தம்பி தானே சொல்ற? தென்னை மரம் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சாப்ல இருக்கான் அவன். மொபைல் தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு. நீங்க wake up at 5 AM. சரி, உங்கள்ட்ட 500 வச்சிருக்கீங்க வச்சுங்களேன், சாப்பாடுக்கு செலவு பண்ணுவீங்களா இல்ல கெஜெட்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்களா? சம்திங் தைலண்ட் பிங் பாங் ஷோ. ஓகே, நீங்க சொல்லுங்க மொபைல். ஆப்வியஸ்லி சோறு தான். சாப்பாடுக்கே போகுமே, கெஜெட் வேணும். 2026 ஃபுல்லா காஃபி இல்லாம வாழ்றது ஓகேவா இல்ல வைஃபை இல்லாம வாழ்றது ஓகேவா? வைஃப் இல்லாம வரலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மொபைல் காஃபி இல்லாம வாழ்வேன். காஃபி இல்லாம வாழலானே. வைஃபை முக்கியம். Okay. வைஃப் இருக்கிறவனுக்கு வைஃபை முக்கியம். டெய்லி ஜிம்முக்கு போனோம் இல்லாட்டி உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸை இனிமேல் சாப்பிடவே கூடாது. இந்த கேள்வி நான் ஸ்கிப் பண்றேன். அது ரெண்டுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் ஸ்நாக் வந்து புஷ்பாவோட புசி தான். ஸோ ஐ கேனாட் கிவ் தட் அப். ப்ரோ புசினா யாரு? இந்த டிவி கேல இருப்பாரு புசி ஆனந்த் தவறா? நீ கேட்டீங்கன்னா எனக்கு ஃபேவரட் ஸ்நாக் எதுவும் இல்ல, ஜிம்முக்கு போக வேண்டியதான். அதுதான் ஒன்றுமே பண்றது இல்ல. வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் எல்லா வருஷமும் செய்வேன். கையடித்தல். 2வது ஜிம் அடித்தல். 3வது டூத் அடித்தல். தேவாத்தா எனக்கு 3 விஷயம் இருக்கு நான் செய்யறதுக்கு. ஒன்னு நம்ம மிஸ்டர் குக்கியை செய்யணும். உன் கூட படுக்கிறதுக்காக வேற இல்ல இருக்கடா. அசிங்கம் பிடிச்சவனே. குக்கியை நான் விடாம பண்ண போறேன்னா போன வருஷமும் பண்ணிட்டேன், இந்த வருஷமும் பண்ணிட்டேன், அடுத்த வருஷமும் பண்ணுவேன். பண்ணிக்கிட்டே இருப்பேன். அழிக்காத ஒரு ப்ராடக்ட் ஐட்டம். கடைசியாக நான் விடாம இது நான் செஞ்சே தீருவேன், இது நான் விட்டு போகாதுனாக்கா காதல். அதாவது ரெமோவா இருப்பீங்கன்றீங்க. அடுத்த வருஷமும் நான் திரும்ப பண்ண போற விஷயம் என்னன்னா லாங் டிரைவ் போறது. அவன் இன்னும் திருந்தல மாமா. அடுத்த வருஷமும் நான் 2வது திருப்பி பண்ண போற விஷயம் என்னன்னா கல்யாணம் பண்ணாம இருக்கிறது. சோ யாரும் இந்த வருஷமும் கல்யாணம் பண்ணலன்னு என்கிட்ட கேட்காதீங்க. இந்த வருஷமும் நான் சிங்கிளா தான் இருப்பேன். 3வது என்னன்னு யோசிக்கல, அப்புறம் சொல்றேன். 3வது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிடிடியை உயிரோட கொண்டு வர போறோம். மொதல் 3 விஷயம். ஒன்னு, ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேலையை பண்றேன், தப்பு பண்றேன். இந்த தப்பை மாட்டிக்காம பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே தப்பு மாட்டாம பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த கொலை பண்ணியா அந்த மாதிரியா? நான் கொலை பண்ணல. 2வது மாசம் இது நான் இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல. நான் இந்த மாதிரிலாம் போய் சாப்பாடு போடுவேன். அதுக்கப்புறம் அனாதை ஆசிரமம் இருக்குல்ல, சோ அதுக்கு மந்த்லி நான் காசு கொடுப்பேன். ஸோ அந்த இதை நான் அடுத்த வருஷமும் தவறாம செய்யணும். 3வது என் கூட உள்ளவனுங்களை வெறுப்பேத்தி சாவடிக்கணும். தப்புகளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கு. இப்ப சொன்னார்ல நம்ம குக்கி, நான் தப்பை கண்டினியூ பண்ண போறேன், நீங்க கண்டினியூ பண்ணிடி, நானும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். அதை செத்தடா. இதே என் கூட நான் வெளிச்சத்துக்கு வரும்போது ரெமோ வெளிச்சத்துக்கு வந்துருவான்டா. REMO. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். கடைசியா ஒண்ணு இருக்குன்னு என்னோட பழைய பாட்காஸ்ட்ல சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த வருஷம் நான் ரொம்ப அனுபவிச்ச ஒரு விஷயம். அதை அப்படியே திருப்பி அதே சொல்றேன். என்ன தப்பு பண்ணாலும் whatever you do, you have to face the consequences. எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு வேகமா பேசினாலும் அது திருப்பி அதே இடத்துல கொண்டு வரும். அதனால whatever you do, just brace yourself. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்?